வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன்னடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞான வெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து. தலைப்பு குரோசியா. குரோசியா வயதான மூதாட்டி. உறவினர் யாரும் உடனில்லை. தனியாக ஒரு வீட்டில் தங்கி இருந்தார். குரோசியா வசிக்கும் வீட்டு தெரு வழியே தினமும் முகமது நபி அவர்கள் தொழுகைக்கு பள்ளிவாசல் செல்வது வழக்கம். முகமது நபி அவர்களின் போதனைகளை குரோசியா மூதாட்டி விரும்பவில்லை. மக்களை தவறாக திசை திருப்பதாக நினைத்தார். இதனால் முகமது நபி மேல் வெறுப்பு உண்டானது. அதன் விளைவாக அவர் தொழுகைக்கு செல்ல வீட்டு வாசல் பக்கம் வரும்போது ஒட்டக சாணியை கரைத்த நீரை முகமது நபியின் மீது கொட்ட ஆரம்பித்தார். தூய்மையான ஆடை அசுத்தப்படுத்தப்பட்டது. இதற்காக முகமது நபி அவர்கள் குரோசியா மீது கோபப்படுவதில்லை. மாறாக இறைவன் உங்களுக்கு நல்லது செய்யட்டும் என்று வேண்டியபடி நடந்து சென்று பள்ளி வாசலில் வைத்து ஆடையை சுத்தம் பண்ணிவிட்டு தொழுகை பண்ணுவார். இது தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தது. முகமது நபியின் வழியை மாற்றிக் கொள்ளவில்லை. குரோசியாவும் வெறுப்பை கைவிடவில்லை. நாளுக்கு நாள் குரோசியாவின் கோபம் அதிகரித்தது. இப்போது அதிக ஒட்டக சாணத்தை முகமது நபியின் தலைவெளியே ஊற்ற ஆரம்பித்தார். முகமது நபியும் எள்ளளவு முகம் கோணாமல் இறைவன் உங்களுக்கு நல்லது செய்யட்டும் என்று முன் போலவே கூறிவிட்டு செல்வார். இதை தெரிந்து கொண்ட முகமது நபியின் வேண்டியவர்கள் தங்கள் சென்று கண்டிக்கிறோம் அல்லது தடுக்கிறோம் என்றனர். அதை முகமது நபி அவர்கள் விரும்பவில்லை. இது எனக்கும் அவருக்கும் உள்ள நிகழ்வு, நீங்கள் தலையிடாதீர்கள் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். குரோசியா முன்னால் சாணத்தை வீசி எறிவதோடு விடுவார். ஆனால் இப்போதெல்லாம் முகமது நபியை தவறாக திட்டிவிட்டு ஒட்டக சாணத்தை கொட்டுவார். ஒரு நாள் குரோசியா மூதாட்டி வீட்டு பக்கமாக வந்த முகமது நபியின் கால்கள் தானாக நின்றன. தலை வீட்டை நோக்கி திரும்பி பார்த்தார். குரோசியா மூதாட்டி வெளியும் வரவில்லை. ஒட்டக சாணத்தை துளிக்கவும் இல்லை. தப்பு தப்பாக பேசவும் இல்லை. முகமது நபியின் மனது வேதனைப்பட்டது. நின்று எதிர்பார்த்தார். எந்த சப்தமும் இல்லை. வீட்டு கதவு திறந்து இருந்தது. உடனே அவசர அவசரமா உள்ளே நுழைந்தார். அங்கே ஒரு பழைய கட்டிலில் போர்த்தியபடி முனங்கிக் கொண்டே கிடந்தார் குரோசியா. தொட்டு பார்த்தார் முகமது நபி. உடல் உஷ்ணமாக கொதித்தது. கண்களை திறக்க முடியாமல் மூடிய வண்ணம் முனங்கிக் கொண்டே இருந்த குரோசியாவை தூக்கி கொண்டு மருத்துவரிடம் ஓடினார் முகமது நபி. அருளாளர்கள் வெறும் வாய் பேசுவதில்லை, அவர்கள் வாய்மை நிறைந்தவர்கள். பகைமை உணர்வு அற்றவர்களுக்கே இறைவ நினைவு அதிகம் இருக்கும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் ஆன நன்னயம் செய்துவிடல் என்பது மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட உபதேசம். கடைபிடித்தவர்கள் மனிதத்தை வாழ வைக்க பிறந்தவர்கள். வாழ்வோம் வாழ்விப்போம்.